ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஓம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆதிகாலையில் ராட்சாமத்தில், பகலில் இரவில், இடைவிடாமல் எப்பொழுதுமே ஜெபம் செய்திடுவோம், கண்ணீர் சிந்திடுவோம், தேசத்தின் சேமத்திற்காய் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஓம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலையும் ஆண்டவரிடத்திலே நாம் உறவு கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற எளிய அதே நேரத்திலே வலிமையான சாதனம் ஜெபம். அதை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது உறவுகள் வளர்வது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலத்தையும் சத்துருவானவனை முறியடிக்கின்ற வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் தவிர்க்காமல் தொடர்வோம். அதைத்தான் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே ஜெபத்தை குறித்து படிப்படியாக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜெபிப்பது யாரோடு? பிதாவோடு. தந்தை மகனுக்கு இடையே உள்ள உறவை பலப்படுத்துகிறது ஜெபம் சொல்லி பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து தொடர்ந்து என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நண்பனை குறித்து சொல்கிறார். அந்த நண்பன் தேவைப்பட்ட பொழுது நண்பனை சந்திக்கிறான். அவன் கடினமான மனதோடு கூட இருந்தாலும் கூட இவன் தொடர்ந்து கேட்டதை நிமித்தமாக அவன் கேட்டதை கொடுக்கிறான். அதுபோல் நானும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். கேட்பதை பெறும் வரை ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. ஆனால் அதில் கம்பேர் பண்ணும்போது இதை காட்டிலும் ஆண்டவர் பிதாவானவர் நம்மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். ஃப்ரெண்டை போல அல்ல, ஒரு தகப்பனை போல அன்போடு நாம் கேட்பதை எப்பொழுதும் சரி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அழகான காரியத்தை சொல்கிறார். 3 காரியம்: கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த வசனம் உலகத்தில் உள்ள, குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே புறமதத்து மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் கிறிஸ்தவ பாடல்கள் பார்த்திங்கன்னா அதிகமாய் அனைவரால் கேட்கப்பட்ட ஒரு பழைய பாடல் எதுனா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்ற ஒரு பழைய பாடல். இதை தெரியாத புறமதத்து சகோதர சகோதரிகள் இருக்க முடியாது. ஆகையாலே ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக தருவார் என்கிற நம்பிக்கையை இந்த வசனம் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. கேட்கிறவன் யாராக இருந்தாலும் சரி அவன் பெற்றுக்கொள்கிறான். கேட்பதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களில் சிலவற்றை தேட வேண்டும். தேடினா தான் கிடைக்கும். கேட்கிறதோடு நிப்பாட்டாமல் தேடினா தான் கிடைக்கும். லைப்ரரியில் போகிறோம், ஒரு புத்தகத்தை நம்ம கேட்குறோம். லைப்ரரின்னு அந்த செல்ஃபில் போய் பாருங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த செல்ஃபில் போய் நம்ம தேடுவோம். கேட்டு விட்டோம். அடுத்து தேடும் பொழுது தான் என்ன பண்ண முடியும்? அந்த புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கேட்பதோடு மட்டுமில்லாமல் தேடுவது மிக அவசியம். அதுவும் ஜெபத்திலே முக்கியமான ஒன்று என்று சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்கிறாரு? தட்டுங்கள். நீங்கள் கேட்டீங்க, தேடுனீங்க, ஆனால் சில இடங்களிலே அதை கண்டுபிடிக்க முடியாதபடி மூடப்பட்டிருக்கும், தடைகள் இருக்கும். அப்பொழுது தட்டும் பொழுது அது திறக்கப்படும். இந்த 3ம் ஜெபத்தில் நடைபெறுகிற அற்புதமான காரியம். இவை 3ஐயும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி ஆஸ்க் காட், ASK, அதில் 3 அடங்கியது. A ஃபார் ஆஸ்க், S ஃபார் சீக், K ஃபார் நாக். ஜெபத்தினுடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ராத்திரி நேரத்தில் போய்
தேவையுள்ள பொழுது நண்பரை சந்திக்கிற ஒரு நண்பனை போல நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள் என்பது கண்டினியூஸ் டென்ஸ், எப்பொழுதுமே செய்யப்பட வேண்டிய ஒரு ப்ராசஸ். எப்பொழுதாவது தேவைக்கு போய் நடுராத்திரியில் போய் அந்த ஃப்ரெண்டை போய் தட்டுற ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவை இருக்கும் பொழுது மட்டும் போய் கேட்குறோம், தேடுறோம், தட்டுறோம் அந்த ஃப்ரெண்டை போல. ஆனால் தேவை இருந்தாலும் தேவை இல்லாவிட்டாலும் நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பிதாவானவரை சார்ந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? பவுலடியார் சொல்லுகிறார், இடைவிடாது, எப்பொழுதும். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன். அப்போ ஆல்வேஸ் ஆண்டவரை ஏதோ தேவைக்காக மட்டும் தேடுகிறவர்களாக அல்ல, கேட்கிறவர்களாக அல்ல, தட்டுகிறவர்களாக அல்ல, எப்பொழுதும் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்? யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:12 சொல்லுது, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை வெளிப்புறமாய் பார்க்கிறதுக்காக கிழித்து கொண்டு வருத்தமாக இருக்கிறேன், கவலைப்படுறேன்னு சொல்வதை காட்டிலும் உங்கள் இருதயங்களை கிழித்து ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம், அவரிடத்திலே கேட்போம், அவரிடத்திலே தேடுவோம், அவரிடத்திலே தட்டுவோம். நிச்சயமாக பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.